என்ன என்னங்க இது? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த எக்ஸல் எங்கள் வீட்டில் சும்மா தான் இருந்தது. கேட்டால் இன்ஜின் ஆயில் மாற்றணுன்னாங்க. நல்ல வண்டியை இப்போ மெக்கானிக் பார்க்க மாட்டுறாங்க. இந்த வண்டிலாம் கண்டு கூட மாட்டாங்க. சரி நம்மளே மாற்றலான்ட்டு கழட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த எக்ஸல் கழட்டுறது ரொம்ப சிம்பிளான வேலைங்க. நடுவில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பார்ட்டாக கையில் வந்துடும். கழட்டி பார்த்தா உள்ள செம்ம தூசிங்க. எந்த வேலை பார்த்தாலும் சரி முதல்ல ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ண முடியாதுங்க. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மெக்கானிக்கும் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஒன்றும் க்ளீன் பண்ணுறதுக்கு புது மெத்தட்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லா மெக்கானிக்கும் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு பெட்ரோலை பிடிச்சிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ண வேண்டியது தான். க்ளீன் பண்ண பிறகு பார்த்தா இதுவாடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. ஏன்னா அப்படி பளிச்சுன்னு இருந்துச்சு. அடுத்தது வண்டியில் இருக்க பழைய இன்ஜின் ஆயிலை வெளில எடுக்கணும். அதுக்கு அடியில் இருக்க போல்ட்டை வந்து கழட்டணும். நான் வந்து கழட்டுறது போல் ரொம்ப நேரமாக திருக்கிட்டு இருந்தது ஆப்போசிட் சைடில் டைட் பண்ணேன். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு வந்தார். ப்ரோ நீங்கள் நெட்டை லூஸ் பண்ணல டைட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னார். அவர் தான் இவர் சொந்தமாக டாடா ஏஸ் வச்சுருக்காரு. போர்ட்டர் சர்வீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீடு ஃபேக்ட்ரி எல்லா இடத்துல இருக்க ஸ்கிராப் வேஸ்ட் எல்லாமே எடுப்பார். தேவைப்பட்டால் இவர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கம்மிங் பேக். அந்த நெட்டை கழட்டின பிறகு பழைய ஆயிலெலாம் சர்றன்னு வெளில வந்துருச்சு. அடுத்தது என்ன திருப்பி டைட் பண்ணி மாட்ட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மேலே உள்ள டேப்பை கழட்டி இப்போது இன்ஜின் ஆயில் ஊற்றணும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு 300 to 350 ml ஆயில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஆயில் ஊற்றின பிறகு பழையபடி எல்லாத்தையும் அப்படியே கழட்டின மாதிரியே மாட்ட வேண்டியதுதான். இதனால தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.